கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த நாளிலே நடைபெற்ற அநேக நிகழ்ச்சிகளில் இவையும் ஒன்று. அன்று மாலை 2 சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற கிராமத்திற்கு நடந்து போகிறார்கள். அப்படி நடந்து போகும்பொழுது வேதத்தில் இப்பொழுது நாம் வாசித்தோம், அந்த நடந்து போகின்ற அந்த இருவரோடு கூட இயேசு சேர்ந்து நடந்து போனார் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களோடு கூட இணைந்து நடந்து அவர்களை வழி நடத்துகிறவராக அல்லது அவர்களோடு கூட பேசுகிறவராக இருந்திருக்கின்றார். அது நிமித்தமாக அங்கே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது 17வது வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து இப்படி ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று அவர்களோடு நடந்து செல்லுகின்ற இயேசு கேட்கின்றார். அப்படியானால் அதை சென்று கொண்டிருக்கிற மக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள்? மிகுந்த துக்கத்தோடு கூட இருந்தார்கள். ஒருவேளை நமக்கு நன்றாக தெரியும், அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுதும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னவென்று ஏன் அவர்கள் துக்கமாக இருந்தார்கள்? இயேசுவை கொலை செய்து விட்டார்கள் என்ற துக்கம் அவர்களை மிகுதியாக பாதித்திருந்தபடினாலே அவர்கள் கவலை தோய்ந்தவர்களாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி நடந்து போகின்ற அந்த மக்கள் 32வது வசனத்தில் வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஒருவரை ஒரு நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்றார்கள். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்படின்றால் மகிழ்ச்சியை குறித்து சொல்லுகிற இருதயம் என்ன செய்கிறதாம்? கொழுந்து விட்டு மகிழ்ச்சினாலே, ஒரு புதிய நம்பிக்கையினாலே, தைரியத்தினாலே அவருடைய இருதயம் நிரம்பி அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள் என்று அவர்களே சொல்லிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எந்த நிலையில் இருந்தவர்கள்? துக்கத்தோடு இருந்த இவர்கள் சிறிது நேரம் இயேசுவோடு நடந்து சென்ற பிறகு இயேசுவானவர் வேத வசனங்களை அவருக்கு விளக்கி காண்பித்து அவர்களோடு பேசும் பொழுது அவருடைய இருதயத்தில் இருந்த சஞ்சலங்கள், வருத்தங்கள், பயங்கள், துக்கங்கள் எல்லாம் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கையுடன் கூடியதான மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளாய் உண்டாகிறது. ஆகவே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியின் மூலமாய் இன்றைக்கு கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற அல்லது நமக்கு உணர்த்தி காண்பிக்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான். எம்மாவு சீஷர்கள் நடந்து போனதைப் போல நாமும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணத்திற்கு ஒத்ததாக இருக்கின்றது. இந்த பிரயாணத்தில் நீங்களோ நானோ தனித்து நடப்போமானால் நம்முடைய இருதயம் முழுவதும் வேதனைகளும் சோர்வுகளும் பாரங்களும் கவலைகளும் கண்ணீர் நிறைந்தவர்களுமாகவே இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்தில் நம் கூட வந்து இணைந்து நம்முடனே சேர்ந்து நடக்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அப்படி நம்மோடு நடந்து வருகின்ற ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் விட்டு பேசுகிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் பேசும் பொழுது
கடவுள் அவருடைய வேத வார்த்தைகள் மூலமாய், அவர் சொன்ன வசனங்களின் மூலமாய் நம்மோடு கூட அவர் இடைப்படும் பொழுது என்ன நிகழும் என்றால், நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் மாறி நம்முடைய இருதயமும் மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி தருவார். துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவார். ஆகவே தான் யோவான் நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இப்படி சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அனுதினமும் இயேசுவானவரை நம்முடனே சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, நான் போகிறேன், நீர் என்னோடு வாரும், என்னை வழி நடத்தும், என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், என்னை போதித்து நடத்தும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாரானால் துக்கங்கள் கவலைகள் மாறும். இயேசுவானவர் கொடுக்கின்ற புதிய நம்பிக்கை, தைரியம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி நம்மை நிரப்பும். ஆகவே இந்த ஆண்டவரை நம்முடன் துணையாய் சேர்த்து கொள்வோம். அவர் அழைத்தால் வருகிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவர். அதை நாம் அடையாளம் கண்டு கொண்டு ஆண்டவரோடு இணைந்து நடக்கும் பொழுது மாபெரும் அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அன்று எம்மாவோ சீஷர்களோடு நடந்த கடவுள் இன்றைக்கும் இந்த வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் அனுதினமும் என் ஆண்டவர் எங்களோடு நடந்து வருவதற்காய் தோற்றுறோம். ஆண்டவரே, நாங்கள் துக்கம் மிகுந்தவர்களாக, வேதனை மிகுந்தவர்களாக இருக்கிறோம். எங்கள் பிரயாணத்திலே நீர் கூட வந்து உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை தீர்ச்சி புதிய நம்பிக்கை, புதிய தைரியம், கிருபையை தந்து எங்கள் இருதயத்தை நீர் கொழுந்து விட்டு எரிய செய்வதற்காய் தோற்றுறோம். ஆம், நீர் கொடுக்கிற அந்த கிருபையினால்தான் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து வருகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மாபெரும் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.